இஷ்ட தெய்வத்தை எப்படி வழிபடணும்? இன்னைக்கு நம்ம ஒரு உதாரணம் எடுத்துக்கலாம். குழந்தைங்களுக்கு என்ன பிடிக்கும்? சாக்லேட் பிடிக்கும். அது மாதிரி தெய்வத்துக்கு, இஷ்ட தெய்வத்துக்கு பிடிச்ச மலர்கள் தான் போடணும். இன்னைக்கு என்ன பண்றாங்க? அரளியில இருந்து எல்லாமே போடுறாங்க. எல்லா பூக்களும் போட வேண்டாம். இஷ்ட தெய்வத்துக்கு நல்ல மறிக்கொழுந்து வாங்கி நீங்களா அவங்க கையால பிச்சு அவங்களோட மந்திரத்தை சொல்லி போடலாம். இல்ல அவங்க பேரை சொல்லி அவங்க கிட்ட போட்டு வைக்கலாம். மறிக்கொழுந்தோட சேர்த்து நீங்க மல்லிகைப்பூ, இஷ்ட தெய்வங்கள் வணங்கணும்னாலே மல்லிகைப்பூ, மறிக்கொழுந்து, நெய் விளக்கு இந்த மூணையும் நீங்க காலையில எந்திரிச்சிட்டு உங்களுக்கு ரொம்ப பிடிச்சமான தெய்வத்துக்கு அவங்கள பார்க்க போனாலும் அந்த கோயிலுக்கு போனாலும் மறிக்கொழுந்து, மல்லிகைப்பூ, அதே மாதிரி நெய் விளக்கு இன்னைக்கு கோயில்ல விற்கிறதுக்கெல்லாம் வாங்கி போடாதீங்க. நீங்க வீட்டுல இருந்தே நெய் விளக்கு எடுத்துட்டு போய் நீங்க விளக்கு ஏத்துங்க. அது மாதிரி இஷ்ட தெய்வத்தை வீட்டுல எப்படி வணங்குறதுன்னா அதே மாதிரி கொழுந்து, மல்லிகைப்பூ, நெய் தீபம் போட்டு பிடிச்ச சாப்பாடு. இப்ப பிடிச்ச சாப்பாடுனா இதுவே அவங்களுக்கு ஒரு சாப்பாடு தான். எல்லாம் நெய்வேத்தியம் வைக்கணும்ன்றாங்க. இந்த மலர்கள் உள்ள வாசனையே அவங்களுக்கு ஒரு நெய்வேத்தியம் தான். நீங்க ஆனாலும் பால், பழங்கள் இந்த மாதிரி எதுனாலும் வச்சு வணங்கிட்டு வரலாம். இஷ்ட தெய்வ வழிபாடு பண்ணும்போது இந்த மாதிரி நீங்க சின்ன சின்ன விஷயங்களா நீங்க கடைப்பிடிச்சாலே போதும். அவங்களுக்காக அர்த்த ஜாம பூஜை, இந்த அரளி பூஜை, நிறைய நெய்வேத்தியம் இந்த மாதிரி எதுவுமே வேணாம். ரொம்ப சிம்பிளா வீட சுத்தமா வச்சுக்கோங்க. தெய்வ வழிபாடு பண்ணணும், உங்களுக்கு தெய்வ அனுக்கிரகம் பண்ணணும், வாழ்க்கையில பணம் அதிகமா சேரணும், வாழ்க்கையில நான் போற காரியம் எல்லாம் நல்லபடியா நடக்கணும்னா ஃபர்ஸ்ட் உங்க வீடு சுத்தமா இருக்கணும். அடுத்து உங்களோட உடை, மனசு எல்லாமே சுத்தமா இருக்கணும். தயவு செஞ்சு தேவையில்லாம போய் பேசாதீங்க. இஷ்ட தெய்வம் வணங்குறவங்க, ஒரு தெய்வத்தை எடுத்து எனக்கு இஷ்டம்னு சொல்லி வணங்கப்படுறவங்க வாயினால பொய் வார்த்தைகள் வரக்கூடாது. ஒரு தேவைக்கு கூட நீங்க பொய் சொல்றத அவாய்ட் பண்ணிருங்க. அதுக்கு மௌனமா கூட இருந்துருங்க. நீங்க பொய் சொல்லும் போது வாழ்க்கையில அந்த தெய்வம் நொந்துக்கணும். உங்ககிட்ட இருக்க தெய்வம் ஃபீல் பண்ணும். அப்படி ஆகும்போது நீங்க பாதிக்கப்படுவீங்க. என்னன்னே தெரியாம பாதிக்கப்படுவோம். என்னன்னே தெரியாம நிறைய தடங்கள் இருக்கும். என்ன நான் நல்லா தானே இருக்கேன், நல்லா தானே சாப்பிடுறேன், நல்லா தானே பேசுறேன்னு நம்ம நினைப்போம். ஆனா என்ன நடக்கும்? இந்த மாதிரி சின்ன சின்ன இதுகள், சுத்தம் இல்லாதது, வார்த்தை சுத்தம் இல்லாதது, வீடு சுத்தம் இல்லாதது, உடல்ல போடுற துணிமணிகள் சுத்தம் இல்லாதது, இந்த மாதிரி நேரங்கள்ல எல்லாம் எங்களுக்கு பல தடங்கள் நின்றோம். தயவு செஞ்சு அந்த மாதிரிலாம் பண்ணாம சுத்தமாக காலையில ஏந்திரிச்சு வீட்டை சுத்தப்படுத்திட்டு அதுக்கப்புறம் நீங்க விளக்கேத்தி வழிபடுங்க. அது நீங்க நினைக்கிற காரியத்தை நடத்தி கொடுக்கும் உங்க இஷ்ட தெய்வம்.